தனுசு ராசிக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு நான் உங்கள் மூலிமா நானும் தெரிஞ்சுக்க போகிறேன். தனுசு ராசி நேயர்கள் எல்லாரும் வெயிட்டிங்கில் இருக்காங்க, சொல்லுங்கள். நிச்சயமாக. தனுசு ராசி அன்பர்கள் அதிபதி பார்த்தீங்கன்னா குரு. அந்த ராசி அதிபதி உச்சம் பெறும் சூழ்நிலை வருகிறது. அப்போ திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகங்கள் பிறக்கிற காலகட்டம். தனுசு நிலைய வச்சுங்களேன், ஆன்மீக சிந்தனைகளும் நல்ல அறிவுள்ள ராசி. எப்பவுமே அறிவை இந்த ராசி திடீர் பணம் வரும்னு சொன்னேன். அதை என்ன சொன்னால், பணத்தை சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தேவை. நகையை வாங்கி வைக்கலாம், அடகு வைத்த பொருளை மீட்க, நிறைய பேர் அடகு வச்ச நகையை மீட்டெடுக்கக்கூடிய காலகட்டம். வீடு சம்மந்தப்பட்டது லோன் இருக்க அடகு வச்சு பத்திரத்தை வீட்டுக்கு கொண்டு வர்றது. பண வரவெல்லாம் எப்படி இருக்கு? நிச்சயமாக பண வரவு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ரீதியாக வருது, இன்வெஸ்ட்மெண்ட் ரீதியாக வருது. 8ஆம் இடம்ங்கிறது டிவிடெண்ட்டு, ஃபிக்ஸ்டு டெபாசிட்டு, பாண்ட்ஸ் எல்லாம் சொல்லும். அப்போ இவங்களுக்கு என்ன, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட். இப்போ இதை நம்ம அவசரப்பட்டு சொத்து சுகத்தை மட்டும் பார்த்து எடுத்துறாங்க. வசியம் இருக்கான்னு பார்க்கணுங்க. கணவன் மனைவி சண்டை இல்லாமல் இருக்காது, ஆனால் சண்டைக்கு பின் சேருகின்ற யோகம் இருக்கு. அந்த யோகம் தான் மெயினாக மெயின். ஏன்னா ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். உலகமெல்லாம் பார்த்துட்ருக்கிற எங்கள் ஜோதிட யுகம் சேனல் அனைவருக்குமே வணக்கம். நிறைய விஷயங்கள், நிறைய ஜாதகம், நிறைய ஜோதிடர் விஷயம் எல்லாத்தையும் நாங்கள் நிறைய கணிச்சு ஜோதிடர்லாம் கூப்பிட்டு உங்களுக்காக நிறைய ராசி பலன்கள் எல்லாத்தையும் நாங்கள் உங்களுக்காக கொடுத்துட்ருக்கோம். உங்களுடைய சப்போர்ட்டு தான் எங்களுடைய சேனலுக்கு நிறைய இருந்துகிட்ருக்கு. ஸோ ரொம்ப தேங்க்ஸு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு புதுமையான ஒரு விஷயம். அதுவும் இல்லாமல் நீங்கள்லாம் எல்லாரும் எதிர்பார்த்துட்ருக்கிற நம்ம குரு பெயர்ச்சி பலன்கள் தான். என்றைக்கு அந்த குரு பெயர்ச்சி வருது, அந்த குரு பெயர்ச்சியில் ஒரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள், அதுக்கு என்னென்ன பரிகாரங்கள், அன்றைக்கி என்ன பண்ணணும், எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் நம்ம அருமையான ஒரு ஜோதிடர் அவரை பார்க்க போகிறோம். அவருடைய பேர் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் அவர்கள். நிறைய எல்லா ராசிக்கும் அவர் கணிச்சு சொல்ல போகிறாரு. நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க. கவனமாகவும் இந்த வீடியோவெல்லாம் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நீங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் அவர்களை காண்டாக்ட் பண்ணணுன்னா வீடியோவில் இந்த நம்பர் எடுத்து அவரை நேரடியாகவும் சந்திக்கலாம். இல்லை நான் வெளிநாட்டில் இருக்கேன், வெளியூரில் இருக்கேன், ஒன்றும் கவலை வேணாங்க. ஆன்லைன்லேயும் அப்பாயின்மெண்ட் வாங்கி ஆன்லைன்லேயும் சந்திக்கலாம். ஆன்லைன்லேயும் உங்களுடைய எல்லா சந்தேகங்களையும் உங்கள் ஜாதகமும் பார்த்துக்கலாம். ஓகேவா? இன்றைக்கி நேரடியாக அவரையே சந்திப்போமா? வாங்க பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போது குரு பயிற்சி வருது, அதோட பலன்கள் ஒரு ராசிக்கு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த குரு பயிற்சியோட பலன்கள் பற்றி கொஞ்சம் உங்களுடைய இன்ட்ரோ கொடுங்க. நிச்சயமாக இந்த குரு பயிற்சியை உலக அளவில் மக்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள். உலகில் இருந்த பல ஏற்றத்தாழ்வுகள். அப்போ நிறைய பேர்த்து பார்த்திங்கன்னா பொருள் அங்கே சண்டை கட்டினா நம்ம வீட்டில் கேஸ் வரல. அப்போ ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா சண்டை கட்டாங்க, நம்ம வீட்டில் கேஸ் பிரச்சனை வருது. அப்போ பெட்ரோல் விலை இதாகுது, எல்லாமே ஏறிட்டு இருக்கு. அப்போ அதுக்கு ஒரு பொருளாதார ரீதியாக மாற்றங்கள் பலது ஏற்பட போகுது. ஒவ்வொரு மனிதனும் பார்த்திங்கன்னா வேலை, பொருளாதார ரீதியாக நிறைய பேர்த்துக்கு மாற்றம். கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு இயங்கிக்கிட்டு இருக்க அந்த வயதுடைய ஆண்கள் பெண்கள் அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய இந்த குரு பகவான் அமையுது. சொத்து அமையணுங்க. ஒருத்தர் யாராக இருந்தாலும் தனக்குன்னு ஒரு சொத்து வேணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு இந்த குரு பகவான் ஒரு நல்ல இது கொடுக்குது. உலக அளவில் இருந்த மன மாறுதல், உலக அளவில் ஏன் சொல்கிறோம்னா அரசியலில் பல மாறுதல் ஏற்பட்டு சமநிலைகள் நடக்க போகுது. அப்போ இது அப்போ இந்த ஜாபில் நிறைய பேர்த்துக்கு மாற்றம் சொல்கிறோம். திருமணம், கல்வி, இப்போ மாணவர்கள் எல்லாம் கல்வி என்ன எடுக்கலாம், இது மாதிரி ஒவ்வொரு விஷயம் வருது. அப்போ எக்கனாமிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ தாண்டி இந்த வருஷம் ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும். குரு உச்சம் பெறப்போறார். இந்த ஒரு குரு உச்சத்தில் மிகப்பெரிய சூட்சம் விஷயம், குரு உச்சம் பெறுவது மட்டும் இல்லை, ஹம்ச ராஜ யோகம் இந்த வருடம் ஆரம்பிக்குது. அப்போ நிறைய ராசிகளுக்கு ஹம்ச ராஜ யோகம்னா என்னன்னா, குரு உச்சம் பெற்று அது கேந்திரத்தில் உள்ள ராசிகள் எல்லாம் வலுப்பெற போகுது. அப்போ 12 ராசியில் ஒரு 4 ராசி மிகப்பெரிய டாப்பில் போக போகுது. அப்போ எல்லோரும் இயங்கிக்கிட்டு இருந்த தவறவிட்ட வாய்ப்புகள் எல்லாம் பிடிக்க இறைவன் இந்த குரு கடாட்சத்தில் வரார். சனிப்பயிற்சி நடந்து பல கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அப்போ இந்த விஷயம்தான் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா வரப்போகுதுங்க. நல்லா அழகாக அருமையாக சொன்னீங்கய்யா அந்த குரு பயிற்சியை பற்றி. இப்போது நம்ம இந்த 12 ராசியில் ஒரு ராசிக்கும்
எப்படி எப்படி இந்த குரு பயிற்சி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? அடுத்தபடியாக ஒரு அருமையான ராசி தனுசு ராசி. ஏன்னா நான் தனுசு. தனுசு ராசிக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு நான் உங்கள் மூலிமா நானும் தெரிஞ்சுக்க போகிறேன். தனுசு ராசி நேயர்கள் எல்லாரும் வெயிட்டிங்கில் இருக்காங்க, சொல்லுங்கள். நிச்சயமாக தனுசு ராசி அன்பர்கள் அதிபதி பார்த்தீங்கன்னா குரு. அந்த ராசி அதிபதி உச்சம் பெறும் சூழ்நிலை வருகிறது. அப்போ திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகங்கள் பிறக்கிற காலகட்டம். தனுசு நாளே வச்சுங்களேன், ஆன்மீக சிந்தனைகளும் நல்ல அறிவுள்ள ராசி. எப்பவுமே அறிவை துணையாக தேடும் ராசி. இந்த ராசிக்கு கோபம் இருக்குமா அறிவு இருக்குமா, ஃபர்ஸ்ட் அறிவை பயன்படுத்தும். ரெண்டாவது தான் இது. இந்த ராசிக்கு அர்த்தாஷ்ட சனின்னு சொல்லுவோம். 4ஆம் இடத்துல சனி பகவான் இருந்து என்ன நிறைய இவங்களுக்கு உடல்நிலைகள், இவங்களோட பெற்றோர்கள் சம்பந்தப்பட்டது, உங்களெல்லாம் பொதுவாக சொல்கிறேன் இந்த ராசியை, அந்த வயதுடைய பெற்றோர்கள் சம்பந்தப்பட்டது, பூர்வீக ரீதியான சொத்துக்கள் கொஞ்சம் இது மாறி மாறி தொந்தரவாக விரைச்சலாக கொடுத்தது. கரெக்ட். இப்போ இந்த 2ஆம் வீட்டு குரு பார்வை வந்த உடனே ஃபஸ்ட்டு திடீர் பண வரவு உண்டு. அப்போ என்ன தொழில் பண்ணிட்டு இருக்காங்களோ திடீர்னு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது, ஜாபு ஹை இன்க்ரிமெண்ட் வருது. கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஒருத்தருக்கு சொல்லியிருக்கேன் ப்ரொமோஷன் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லும்போது அவர் இன்ஃபார்ம் பண்ணது, சார் அந்த பேனல் லிஸ்ட்டில் என் பேர் போயிருக்கு, இந்த ரிசல்ட் இந்த கவர்மெண்ட் அமைஞ்சோடனே எனக்கு வந்துடும் அப்படின்னாரு. அப்போ எந்த கவர்மெண்ட் வந்தோடனே, அப்போ அந்த கவர்மெண்ட் அமையிறது வரைக்கும் வெயிட்டிங்கே தவிர கரெக்டாக அதுக்கு ஜூன் 2 தாண்டிடும். அப்போ அந்த மாதிரி அம்சங்கள் நிறைய விஷயங்கள் பொருளாதாரம் உண்டு. இவங்களுக்கு இப்போ என்னென்னா இவங்க புகழ் பெறுகிற காலகட்டங்க. இப்போ இந்த குரு மறையுது, அந்த மறையுது கொஞ்சம் நெகட்டிவ் இருக்குது, அது சொல்கிறேன். அப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு இவங்களுக்கு குரு உச்சம் பெறும்போது இவங்க பாப்புலாரிட்டி ஆகிறாங்க, ஷைன் பண்ணக்கூடியது. வெளிநாடு வெளி மாநிலம் தொலைதூர பயணங்கள் உண்டு. நிறைய பேர் ஃபாரின் போயிட்டு வரலாமான்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி அமைப்பு வருது. இப்போ இவங்க வேலை ரீதியாக இப்போ வேலைக்கு போகிறவங்க பிஸ்னஸ்ன்னு பார்க்கலாம். இப்போ வேலைக்கு போகும்போது நிறைய பேர் வேலை கிடைக்குமா கிடைக்காதான்றது. இப்போ பண வருவாய் அதிகரிக்க போது வேலை நிச்சயமாக இருக்கும். ஆனால் நீ எதிர்பார்க்குற வீட்டு பக்கத்தில் இருக்காது, கொஞ்சம் அவுட்டரில் இருக்கும். அப்போ வெளியே கொஞ்சம் பயணம் செய்து பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வெளிநாடு போகலாமா, தொலைதூரம் போகலாமா, நிச்சயமாக போகக்கூடிய அம்சம் உண்டு. இந்த ராசிக்கு ஒரு பலன் தான் சொல்ல சார். இப்போ வருகின்ற அக்டோபர் செப்டம்பர் பக்கம் ரிசெஷன் ஒன்று வர வாய்ப்பு இருக்குது. அந்த வயதுடைய ஆண் பெண்கள்லாம் சேஃபஸ்ட்டு ஜாபுக்குள்ளே என்ட்ராகி சேஃபஸ்ட்டு பொசிஷனுக்குள்ளே போயிருங்க. ப்ராஜெக்ட் நிறையா இருக்கிற பாருங்க. இப்போ பிஸ்னஸ் பண்ணுறவங்க கூட, அப்போ ஐடி நம்பி இருக்கிறவங்க, வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட தொழில் நம்பி இருக்கிறவங்களாம் அவங்க ஒரு டாக்ஸி டிரைவர் சொன்ன 6 வண்டி ஐடிக்கே ஓட்டிகிட்டு இருக்கார். கம்பெனிக்கு நான் சொன்னேன் 3 வண்டி வேறு பக்கம் மாற்றிக்கங்க, 3 மட்டும் வைங்க. ஏன்னா திடீர்னு ஷட் டவுன் பண்ணி வேலையாட்களை குறைச்சிட்டாங்கன்னா இப்போ வருமானம் திருப்பி பாய்ச்சிரும். அப்போ பாதி வருமானம் பாருங்கள், இப்படி கொடுத்துருக்கோம். ஒரு கேண்டீன் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கும் சொன்னோம், சார் பெரிய லெவலில் வைக்காதீங்க, சின்னதாக வைங்க. அப்போ அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கங்க, சூப்பராக இருக்கும். ஆனால் டெவலப் பண்ண முடியும், நிச்சயமாக படிப்படியாக டெவலப் பண்ணுற யோகம் இந்த ராசிக்கு வந்துருச்சு. இந்த ராசி திடீர் பணம் வரும்னு சொன்னேன். அதை என்ன சொன்னால், பணத்தை சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தேவை. நகையை வாங்கி வைக்கலாம், அடகு வைத்த பொருளை மீட்க, நிறைய பேர் அடகு வச்ச நகையை மீட்டெடுக்கக்கூடிய காலகட்டம். வீடு சம்மந்தப்பட்டது லோன் இருக்கா, அடகு வச்சு பத்திரத்தை வீட்டுக்கு கொண்டு வர்றது. இந்த ராசி எல்லாமே நல்லா பண்ணுங்க. என்னன்னா வீடு எல்லாம் லோன் கட்டிடும், நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்க மறந்துடும். அப்போ நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்துட்டா அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு போய் அலையும் போது அதுக்கு அலைஞ்சிட்டு இருப்பாங்க. இந்த ராசி எப்பவுமே டாக்குமெண்ட்ல கரெக்டாக இருக்க வேண்டிய ராசியாக உண்டு. பண வரவெல்லாம் எப்படி இருக்கு? நிச்சயமாக பண வரவு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ரீதியாக வருது, இன்வெஸ்ட்மெண்ட் ரீதியாக வருது. 8ஆம் இடம்ங்கிறது டிவிடெண்ட்டு, ஃபிக்ஸ்டு டெபாசிட்டு, பாண்ட்ஸ் எல்லாம் சொல்லும். அப்போ இவங்களுக்கு என்ன ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை ஃபிக்ஸ்டு டெபாசிட் போட்டு வகை எடுக்கலாம். இப்போ ஷேர் மார்க்கெட்டில் சரியான ஸ்டாக்கில் டிவிடெண்ட் ஸ்டாக் எடுக்கக்கூடிய அம்சம் உண்டு. இவங்களுக்கு இந்த பூர்வீக ரீதியான பெண்களுக்கு பூர்வீக ரீதியான அந்த பண வருவாய் இதெல்லாம் வரக்கூடியது. ஒரு புதையல் யோகம் போல திடீர்னு ஒரு வாய்ப்பு பிறக்கும். அந்த வாய்ப்பு ரைட்டாக தப்பான்னு குயிக்காக திங்க் பண்ணி அது எக்ஸ்பர்ட்டிட்ட கேட்டுட்டு எடுத்துகிட்டு போயிடலாம். ஆனால் ஹெல்த் வைஸ் இந்த ராசியை பார்த்துக்கணும். ஹெல்த்து தான். ஏன்னா இந்த ராசிக்கு 8இல் குரு மறையும் போது அது பேர் சகட யோகம்னு சொல்லுவோம். சார் நல்லா போயிட்டு இருக்கு சார், அப்போ அந்த கொஞ்சம் பார்த்துக்கணும். ஹெல்த் ரீதியாக குறிப்பாக அப்டமன் ரீதியாக கொஞ்சம் பார்த்துக்கணும். வயிறு சம்மந்தப்பட்டது இந்த ராசிக்கு தொந்தரவு உண்டு. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்போதுமே இந்த ராசிக்கு மூட்டு ப்ராப்ளம் வர ராசி இந்த ராசி. மூட்டு சம்மந்தப்பட்டது, அதே மாதிரி ஷோல்டர் பிரச்சனைகள் வர வாய்ப்புள்ள ராசி இந்த ராசி. இந்த ஒரு சிலர் கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்டது அதில் கேட்குறாங்க. அப்போ எந்த ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் சரி செய்ய அம்சம் அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 31க்கு மேலே சரியாயிரும். ஏன்னா அப்போ குரு அதிசார பயிற்சியாக சிம்மத்துக்கு வந்து குரு பலம் கிடச்சிடும். அப்போ இந்த இடைப்பட்ட காலத்தில் கொஞ்சம் ஸ்லோவாகுது அப்படின்னா முயற்சி செஞ்சுட்டே வாங்க. இந்த குரு மட்டும் அந்த அதிசார பயிற்சி வந்து குரு பலம் வந்து
அப்பதான் திருமணம், ம். குழந்தை பிறப்பு, ம். செல்வ கடாச்சங்கள், ம். பிரிந்தவர்கள் ஒன்று சேருதல், ம். இதெல்லாம் அப்போ வரணும். இப்போ ஏன் சார் திருமணம் நடக்கலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஆல்ரெடி திருமண வரன் பேசினவங்களுக்கு ஓகே, பேச்சுவார்த்தையெல்லாம் நடக்கும். பேச்சுவார்த்தை நடக்கும். அப்போ அக்டோபர் 31 ஜனவரி 2027 வரைக்கும் ம். திருமண யோகம் உண்டு, பிரிந்தவர்கள் சேர்வார்கள். ஒரு சிலர்லாம் சார் பிரிஞ்சாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்றவங்க, முதல்ல ஜாதகம் பார்த்து ஏன் சூஸ் பண்ணீங்க இப்படின்னு. இப்போ ஜாதக ரீதியாக பார்க்கும்போதுங்க 4ஆம் இடத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்கு. ம். இப்போ 4ஆம் இடம் சொத்து சொல்லுவோம், 4ஆம் இடம் சுகஸ்தானங்கள், ம். 4ஆம் இடம் ஸ்டேட்டஸ். இது இப்போ இந்த ஜாதகம் அப்படின்னு அமைஞ்சிட்டு இருக்கு. ம். இப்போ இதை நம்ம அவசரப்பட்டு சொத்து சுகத்தை மட்டும் பார்த்து எடுத்துறாங்க. வசியம் இருக்கான்னு பார்க்கணுங்க. ம். கணவன் மனைவி சண்டை இல்லாமல் இருக்காது, ஆனால் சண்டைக்கு பின் சேருகின்ற யோகம் ஆமா, இருக்கா அந்த யோகம் தான் மெயினா வேணும். மெயின். ஏன்னா பிரிஞ்சு போகிறதுங்கிறது இன்னைக்கு நடைமுறையில் அதிகமாக இருக்கு. ஈஸி ஆயிடுச்சு அதெல்லாம். அது அது அதாவது இது சுதந்திரம் அப்படின்னு இல்லை, இது தவறான முடிவாக இருக்கு. ம். அப்போ தப்பாக ஒரு சிலருக்கு போகிறது தப்பு இல்லை, எல்லாருமே அதே வழியில் எடுக்க வேண்டாம். ம். ஜாதகத்தை பார்த்து மேட்சிங்கில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி பார்க்க வேண்டிய ராசி இந்த ராசி. நன்றி நன்றியா, ரொம்ப நன்றி. தனுசு ராசிக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. இருந்தாலும் நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தாங்க, ஜாதகத்தை ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா இந்த குரு பயிற்சிக்கு முன்னாடியே பார்த்துக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு என்னென்ன பலன்கள் எப்படி எப்படி வேலை செய்யும், ஆரோக்கியம் எப்படி இருக்கும், எஜுகேஷன் எப்படி இருக்குது, உங்கள் கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்குது, கணவன் மனைவியோட லைஃப் எப்படி இருக்குது, பிரிஞ்சிருவீங்களா சேர்ந்துருவீங்களா, நிறைய விஷயம் இருக்குங்க. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒன்றே ஒன்று, வீடியோலேருந்து நம்பர் எடுத்து ஐயாக்கிட்டே ஜாதகத்தை ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அப்போது அதுக்கு ஒரு பரிகாரம் சொல்லுவார். அப்போது நீங்கள் பண்ணுற பரிகாரத்துக்கும் இந்த ஜாதகத்தில் சொல்கிற விஷயத்துக்கும் குரு பயிற்சிக்கும் செம்மையாக உங்களுக்கு வேலை செய்யும். தேங்க்யூ.